அங்கலான் படத்தின் ஹீரோவா நம்ம சியான் விக்ரம் அவர்கள். விக்ரம் நல்லா நடிப்பாரு. போர்ட்ரே பண்ற ரோல் பக்காவா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட உடலை பல மடங்கு வருத்துவாரு. அதே தான் இந்த படத்திலயும் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ரோலை போர்ட்ரே பண்ண விதம், அவரோட டைலாக் டெலிவரி, இது எல்லாத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி தான் நடிக்கிற ரோல் தத்ரூபமா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற ஒழுக்க நடிகர்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த சினிமா துறை தடையெல்லாம் இயங்க முடியுது. ஆனா இத பத்தி எல்லாம் யாரு கவலைப்பட போறா? ஏன்னா நம்ம விக்ரம் அவர்களும் சேது படத்துல தொடங்கி இப்ப இந்த தங்கலான் படம் வரைக்கும்னு படத்துக்கு படத்தோட திறமைய, நடிப்பு திறமையை காட்டிட்டே வந்தாலும் அவரால் ஏன் விஜய் யுஎஸ்டிஏக்கு அளவுக்கு வளர முடியல? அவ்வளவு ஏன் அவருக்கு பின்னால வந்த பல நடிகர்கள் அவரோட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க? இதெல்லாம் எப்படி? எனக்கு நல்லாவே தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே வந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். பட் தண்ணியே இல்லாத பானையில எத்தனை கல்ல போட்டு என்ன பயன்? அதனால மைடியர் விக்ரம் சார், உங்க கரியர் கிராஃப கொஞ்சம் திரும்பி பாருங்க. அருள், தில், தூள், சாமி மாதிரி படங்கள் உங்களுக்கு பெரிய ஹிட்ட தந்திருக்கும் போது எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் படிச்ச? அதனால கெட்டப்ல கவனம் செலுத்தாம கதையில கவனம் செலுத்துங்க. கலெக்ஷன் மூலமா சாதிச்சு காட்டுங்க.